இரவு கைது செய்யப்பட்ட தோழர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 8 மண்டபத்துக்கு மேல 8 இடங்கள்ல போராட்டம் நடந்த பூராமே வட சென்னை. ஆனா தென் சென்னை பகுதியில கொண்டு வந்து எல்லா பக்கத்துலயுமே இந்த போராட்டக்காரர்கள் எல்லாத்தையுமே மண்டபத்தில் அடைச்சு வச்சிருந்தாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல மட்டும் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இருந்ததுனால அந்த 2 மண்டபத்தில் இருந்தவங்களை மட்டும் வெளியே விடவே இல்லை. இப்ப மணி 7 மணி ஆகி போச்சு. 7 மணிக்கு மேலதான் விட்டாங்க. அது இறுதி நாங்க வெளியில நின்று காலையில ஒரு 12 மணி இறுதி ஒரு பரங்கிமலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சமுதாய கூடத்துல சரோஜினி மண்டபம் அப்படின்னு மண்டபத்துல இருந்தாங்க. அவங்களையெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்களை விடுவிக்காம கிளம்பிட்டான். அப்புறம் ஒரு தகவல் இந்த மாதிரி வந்து இங்க இருக்கக்கூடிய கிண்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாய கூடத்துல இருக்கிற தோழர்களை விடுறேன்னா அதுக்கப்புறம் வந்து அங்கே பேசினா அங்க இருக்கக்கூடிய துறையினர் சொன்னாங்க, எங்களால ஒண்ணும் முடியல தோழர், எங்க கையில எதுவும் இல்லை, மேல இருக்கக்கூடிய ஏசிடிசி அந்த மாதிரி தான் பேசணும், அவங்களுடைய உத்தரவு வந்துருச்சுன்னா அங்க விட்டுருன்ற மாதிரி சொன்னோம். தொடர்ச்சியா பல பக்கங்களையும் வழக்கறிஞர் அணி, இப்ப நாங்களும் வழக்கறிஞரா இருக்கனால வழக்கறிஞர் அணியில இருக்கவங்களை வச்சு பேசணும். அதற்கு பிறகு ஏசி நேரடியா வந்தார், அசிஸ்டன்ட் கமிஷனர் நேரடியா வந்தாரு, வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் விட்டாங்க. அவங்க வந்து ஒரு 6 பேர் வந்து ரிமாண்ட் பண்ற ஐடியாவிலாம் ஒரு 7 மணி எடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்களுடைய விவரதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்களோ தெரியல, திடீர்னு எல்லாத்தையும் விடுறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க தொடர்ச்சியா வந்து கோஷங்கள் எழுப்பி காவல்துறைக்கு எதிராக வந்து கோஷங்கள்லாம் எழுப்பவுமே அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்து சரி எல்லாத்தையுமே அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் பேருந்து ரெடி பண்ணி பேருந்து வந்து தயார் செஞ்சு அனுப்பியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் போய் இறக்கி விடுறதுக்காக கூடவே போறோம். ஒவ்வொரு பகுதியிலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் பல்வேறு பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருடைய வாகனங்களும் இங்க ரிப்பன் பில்டிங் பக்கத்துல ஒரு சிலரோட இருக்கு. சோ அதுகளையும் அவங்க வந்து எடுக்கணும். அது போது அவங்க வீடுகளுக்கு போய் நல்லபடியா பத்திரமா சேரணும் அப்படிங்கிறக்காக இது பண்றாங்க. காவல்துறையோட பாதுகாப்போட அனுப்புறாங்க. ஏன்னா மீண்டும் இவர்கள் வந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி போய் ஒண்ணு சேர்த்துருவாங்க அப்படின்றக்காக அவங்க அனுப்புறாங்க. எல்லாத்தையும் இப்ப கூட்டிட்டு அவங்கவுங்க பகுதியில போய் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறக்கா போயிட்டு இருக்கிறதோட நல்லபடியா சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த தகவல்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுறாங்க. ஏன்னா நாளைக்கு சுதந்திர தினம் அப்படின்ற ஒண்ணுக்காக இவங்க மீண்டும் போராட்டத்தை தொடங்கிடுவாங்கன்றக்காக இவ்வளவு வன்முறைகள், இவ்வளவு அடக்குமுறை காலையில இருந்து நேற்று இரவு நண்பர்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பாதான் வந்து 12 மணி நேரத்துக்குள்ள வந்து ஒரு கைது பண்ண நபரை வந்து சட்டத்தின் அடிப்படையில் வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு வழக்கின் மூலமாக நீதிமன்ற காவலுக்கு கொண்டு போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல், அந்த எந்த ஜுடிஷியல்ல கைது பண்ணாங்களோ அந்த ஜுடிஷியல் இருக்கக்கூடிய நீதிபதிகிட்ட போய் அவங்கள நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்கள சிறையில் உடைய அடைச்சிருக்கணும். இது எதுவுமே செய்யல. தொடர்ச்சியா வந்து பெண்கள் உட்பட வயதானவர்கள், குழந்தைகள் எல்லா பேர்த்தையுமே வந்து கைது பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இவங்களை பூராமே கொண்டு போய் விடுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு ஒவ்வொரு பேருந்துலையும் கூட்டு போறோம். இப்ப கிண்டி பகுதியில் இருந்தவங்கள கூட்டிட்டு போறோம். ஒவ்வொரு பகுதியிலும் உடைய இருக்கிறோம். நாம் தமிழர். நன்றி நன்றி. அம்மா போயிட்டாங்க நன்றி நன்றி. பார்த்து போயிட்டு வாங்க. 2 நாளா ஆயிடுச்சு. சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு குளிச்சு நல்லா துணிமணி மாத்தி அப்படியா? பயிற்சி தேசிய கொடியை முத கொண்டா குப்பையில தள்ளி போட்டாங்க. எனக்கு நீங்க வச்சிருந்தீங்க தேசிய கொடி, அதை பூராத்தையும் நம்ம தார்பாயோட சேர்த்து எல்லாத்தையுமே நாளைக்கு பூரா தேசிய கொடி, அதை கொண்டாட தேசிய கொடி வேற, நம்ம கொண்டாட தேசிய கொடி வேறையா, அதுலயும் தீண்டாமை.